மத்தியில ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 முறை பாஜகவுக்கு திமுக உதவி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதா? இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு. 2014, 2024 இந்த 2 ஆட்சி காலகட்டத்தையும் பாஜக உறுதி செய்யறதுக்கு உதவியாக இருந்த திமுக. நம்ம அன்றைய காலகட்டத்தை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம் அப்படின்னா 2014ல முக்கியமாக பாஜக முன்னெடுத்த அரசியல் அப்படின்றது நாட்டின் வளர்ச்சி, பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்பு. இந்த விஷயத்த ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவா கொண்டு வந்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில குஜராத் மாடல்னு முன் வச்சு இவங்க கொண்டு வந்த ஆட்சி தான் 2014 பாஜகவின் ஆட்சி. அந்த காலகட்டத்துல காங்கிரசின் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தினது இந்த 2G ஊழல். அத குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படல, நீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டாங்க, அது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பொய் வழக்கு தான் அப்படின்னு இன்னைக்கு திமுக மாறுதட்டிக்கிட்டாலும் அன்றைக்கு பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலா அமைஞ்சது 1,75,000 கோடி ஊழல் 2G ஸ்பெக்ட்ரம்ல நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டு முக்கியமாக திமுகவின் அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த எம்பி நம்ம ராசா அவர்கள் மற்றும் கனிமொழி அவர்கள், இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுதான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு சற்றும் பொருத்தமற்றவராக இவங்களை பார்க்கவே முடியாது. அந்த குற்றச்சாட்டுக்கு பொருத்தமான ஒரு நபராக இவர்கள் நடந்து கொண்ட நடவடிக்கைகள், முன்காலத்துல அவங்க நடந்து கொண்ட நடவடிக்கைகள், இவர்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே காட்டி கொடுத்தது. அந்த ஒரு விஷயத்தை வச்சு 2014ல முதல்ல மோடி அவர்கள் பிரதமராக இந்திய நாட்டுல பதவியேற்கிறார். அப்பொழுது காங்கிரஸ் மீதான சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதெல்லாம் பேசு பொருளாக ஆகாம பாஜக மீதான அந்த இந்து விரோத, அதாவது இஸ்லாமிய கிறிஸ்தவ விரோத போக்குகள், இந்த வன்முறைகள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக மோடி மேல வச்சாலும் சோசியல் மீடியா எவால்வ் ஆயிட்டு வந்த அந்த ஒரு பீரியட்ல யங்ஸ்டர்ஸை ரொம்ப சீக்கிரமா கவர் பண்ணி யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்ஸ் எல்லாம் நாடு முழுக்க வாங்குறதுக்கு எல்லா வேலையும் மோடி பார்த்தார். அப்போ முக்கியமா இந்த சோசியல் மீடியா எவால்வேஷனாலேயே இந்த 2G ஊழல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பிரபகண்டா பண்ணப்பட்டது. அன்றைய காலகட்டத்துல அண்ணா ஹசாரே அவர்கள் நடத்தின ஊழல் ஒழிப்பு போராட்டங்களாகட்டும், டெல்லியில கெஜ்ரிவால் அவர்கள் எமர்ஜாய் வெளியே வந்ததாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் 2014ல பாஜகவை ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தாலும் இந்த 2G ஊழல்ன்றத ரொம்ப கீ பாயிண்டா பாஜக யூஸ் பண்ணாங்க. இந்த ஊழல் ஒழிப்பு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக திமுக அன்னைக்கு உறுதுணையாக இருந்தது. இது மாற்று கருத்து இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. சரி, 2024ல என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க. இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையில அந்த கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்றாங்க. நிதிஷ் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். அப்புறம் பல மாநில முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், பாஜகவின் மனப்பான்மையில இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் ஒண்ணு சேர்த்து ஒரு இந்தியா அலையன்ஸ்ன்றதை ஃபார்ம் பண்றாங்க. அந்த அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக திமுக இருக்கு. திமுக தமிழ்நாட்டுல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. திமுகவை மீறி பாஜகவால் ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி பேசுற அளவுக்கு ஒரு நல்ல எலிவேஷனை திமுக கொடுத்தது. முக்கியமா 2021 தேர்தல் வெற்றி, அது மட்டும் இல்லாம 2019 தேர்தல் வெற்றியும் இவங்களுக்கு ரொம்ப அளவுல பிரபகண்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்தியா முழுக்க பாஜக முன்வைத்த கருத்துக்கள் என்ன, பிரச்சாரங்கள் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முழுக்க 20%க்கும் 80%க்குமான தேர்தல் பீகார் தேர்தல் நடக்கும் பொழுதே அந்த யோகி ஆதித்யநாத் யூபி முதல்வர் பேசி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அதைத்தான் மெயின் ப்ரொபகண்டாவா அவங்க எடுத்தாங்க. பெரும்பான்மை வாக்குகளை நம்ம பெற்றுட்டா போதும், சிறுபான்மையினர்களை நம்ம ஒடுக்கிடலாம், பெரும்பான்மை வாக்குகள் இருந்தா மட்டும் போதும், அந்த வாக்கு வங்கி மைண்ட் செட்ல மட்டும் பாஜக செயல்பட்டு இருக்கும்போது இங்கே திராவிடர் கழக மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறார். சனாதனம், அதை HIV-யோட, எய்ட்ஸோட ஒப்பிட்டு, மலேரியாவோட, டெங்குவோட ஒப்பிட்டு சனாதனம் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று, சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறார்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் புரிதல் சனாதனம் அப்படின்னா என்னன்னா, பிறப்பால இவர்கள் வர்ணங்களாக பிரிக்கப்பட்டு, சாதியாக பிரிக்கப்பட்டு, ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு முறைதான் சனாதனம் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க புரிதல் எல்லாருக்கும். ஆனா வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படின்றது அவங்க வீட்டுல கற்பூரம் ஏத்தி ஆரத்தி காட்டுவாங்கல்ல, அது கூட அவங்களுக்கு சனாதனம் தான். கோயிலை பார்த்தோன்னே புத்தி போட்டு கும்பிடுறாங்கல்ல, அது கூட சனாதனம் தான். அவர்களுக்கு சனாதனம் என்பது அவர்களுடைய மத கலாச்சாரம், அதுதான் அவங்களுடைய புரிதல். அது தவறு, அது சரி, இவர் பேசுனது சரிதான், இந்த விவாதத்துக்குள்ள நான் வரல. ஆனா ரொம்ப அழகா இத நார்த் இந்தியா பூரா பிஜேபி கொண்டு போய் சேர்த்துச்சு. எப்படி சேர்த்துச்சு இங்க பாருங்க. சனாதனத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. யார் தெரியுமா? அவரு உதயநிதி ஸ்டாலின். அவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மகன். அவர் யார் தெரியுமா? இந்திய கூட்டணியில முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவர். அவரை தான் இங்க மிகப்பெரிய பூதாகரமா தூக்கி முன்னிறுத்தி இந்த காங்கிரஸ் கட்சி பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ஃப்ரீயா பஸ் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுல எலக்ட்ரிசிட்டி 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மாடலை ரிப்ளை பண்ணி 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 அங்க காட்டி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தும் போது வாண்டடா போய் சனாதனத்தை நான் அழிப்பேன் ஒழிப்பேன்னு பேசி இதை ஒரு பிரச்சார டூலா, ஒரு ஆயுதமா பாஜக கையில எடுத்து கொடுக்கிற வெளியே திமுக செஞ்சது. இந்த பிரச்சாரத்தை பிஜேபி ரொம்ப அழகா பயன்படுத்தினது. தமிழ்நாட்டுல பாஜகவை, அதாவது இந்துத்துவாவை, இந்து மதத்தை அழிப்பேன் என்று சொல்லக்கூடியவருடைய கட்சியினுடன் கூட்டணி இருக்கும் காங்கிரஸுக்கு உங்களை வாக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து பெண்மார்களே, தாய்மார்களே உஷாராக இருங்க, உங்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமிய பெண்கள் கிட்ட கொடுக்க போறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு பகிரங்கமான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய பிரச்சாரத்தை பாஜக செய்யுது. உடனே தேர்தல் கமிஷன் போயிட்டு இதுல கம்ப்ளைண்ட், தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறன்றாங்க. அப்புறம் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங்கை மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. இதுவே வேற யாருன்னா பேசியிருந்தாங்கன்னா, ராகுல் காந்திக்கெல்லாம் பாருங்க அந்த மாதிரி பேசினதுக்கெல்லாம் அவருக்கு தகுதி நீக்கானவர்கள்லாம் போனாங்க. ஆனா இவங்க பேசலாம், உள்துறை அமைச்சர் பேசலாம், பிரதமர் பேசலாம், எந்த பிரிவினை வேணாலும் பேசலாம். இவங்க எல்லாம் பொறுப்பேற்றிருக்கும் போது அவங்க வகிக்கிற எம்பி பதவியா இருக்கட்டும், அமைச்சர் பதவியாக இருக்கட்டும், இல்ல பிரதமர் பதவியாக இருக்கட்டும், எந்த பதவி ஏற்கும் போதும் ஒரு ஓத்து ஒன்று எடுப்பாங்க, ஒரு சத்திய பிரமாணம். அதுலயே சொல்லுவாங்க, எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துவதோ இல்லை, இந்திய இறையாண்மைக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்திய இறையாண்மைனா என்ன? இந்திய இறையாண்மைனா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, மதச்சார்பின்மை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறையாண்மை. அதை நான் பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு, ஆனா இவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மத துவேஷங்கள், மத விரோதங்கள், இங்கே மத கலவரங்களை உண்டாக்குற பேசுறது, இதைத்தான் பாஜக செய்யும். அவங்களுக்கு ஒரு ஆயுதத்தை தூக்கி கையில கொடுத்த மாதிரி பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நபருடைய அப்பா தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர். அவர் தான் இந்த இந்திய கூட்டணிக்கு முக்கிய தலைவர். அந்த கூட்டணி தான் இங்க ஆட்சிக்கு வரணுமா, வந்தா நீங்க அவ்வளவுதான். இப்படி பேசி பாஜக திரும்பவும் 3வது முறை இங்க ஆட்சி அமர்றதுக்கு ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சது திமுக. இதை நம்ம சொன்னோம்னா நம்மள சங்கியும் பண்ணுங்க, சொன்னா சொல்லிட்டு போறானுங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகம் பாஜக பேட்டி பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகம் பாஜகவால பெற்றெடுக்க பிள்ளைன்னுவாங்க. RSS பாஜக சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்ன்னுவாங்க. அவர்கள் போட்டு கொடுத்த பாதையில தான் விஜய் ரூட்டு போட்டு போய்கிட்டு இருக்காருன்னுவாங்க. இவங்க செஞ்ச விஷயங்களை பேசுறது இங்க ஆள் கிடையாது. நான் திரும்ப விவாதங்களை சொல்றது என்னன்னா, மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கும் இந்த சாதிய பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறதுக்கும் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா அந்த மதவாதத்தை எதிர்க்கும் போர்வையை முன்னாடி போத்திக்கிட்டு பின்னாடி உங்களுடைய ஊழல் மலையாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஊழலை மறைக்கிறதுக்கு நீங்க மதவாதத்தை பயன்படுத்துறீங்க. ஒரு கட்டத்துல மலை வளர்ந்து இந்த பெட்ஷீட், நீங்க மதவாதத்தை மூடி வச்சிருக்கீங்களா ஒரு போர்வை, அந்த போர்வைக்கு மேல போய் வளர்ந்து நிற்கும் போது மக்களுக்கு இவ்வளவு மலைமலையா உயர்ந்த ஊழலுக்கு பதிலாக மதவாதமே பரவாயில்லடா அப்படின்னு அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஒரு ஆபத் பாந்தவனாக விஜய் அவர்கள் வந்திருக்காருன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை தான் நம்ம திரும்ப சொல்றோம். ஊழல் எதிர்ப்பு, ஊழல் அதிகார இந்த பாசிச திமுக ஆட்சியை எதிர்க்க மக்கள் பாஜக பக்கம் சென்று விடாமலை அந்த போகாம இருக்கிறத தடுக்கிறதுக்கு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு அவசியமாகுது. அந்த கரத்தை வலுப்படுத்த மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் நினைக்கிறேன்.